பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அற்புதங்கள் ஆயிரம் என்ற இந்த புது காணொளியில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள்ள மனமகிழ்ச்சி அடைகிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதா? நம்முடைய குடும்பம் மாறாதா? நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீராதா என்று சொல்லி பல கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுவது வழக்கம். சிலர் அற்புதத்தையும் சிலர் தாமதத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு. ஆனால் அந்த முடிவை எத்தனை பேர் முழுவதுமாக அறிந்து கொள்கிறார்கள், அந்த முடிவை எத்தனை பேர் முழுவதுமாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. கடந்து போகிற இந்த நோயோ பிரச்சனையோ நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை காணாத நாட்களில நாம் சந்திக்கிற இந்த கஷ்டங்கள், கண்ணீர் மிகுந்த ஒரு மன வலியை, வாழவே முடியாத சூழ்நிலையை நமக்கு உண்டாக்குது. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கிட்டத்தட்ட திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக எங்களுடைய திருமண நாட்களிலே பாதிக்கவில்லை. எங்களுடையது தீர்க்க தரிசனம் மற்றும் சுவிசேஷ ஊழியம் என்பதனால இந்த சுகமளிக்கும் சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியத்தில் அநேக இடங்களிலே தேவன் எங்களை பயன்படுத்தினார். அதே சமயத்தில் எங்களுடைய குழந்தையின்மை என்பது எங்களுக்கு காலங்கள் ஆக ஆக ஒரு பிரச்சனையாய் மாறினது. சில இடங்களுக்கு நாங்கள் சென்று ஊழியம் செய்து திரும்பும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அற்புதங்களையும் உங்கள் மூலமாய் தேவன் நடத்துகிறார், ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவர்கள் பேசுவது வழக்கம். என்னுடைய மனைவியும் அதை மிகுந்த வேதனையோடு ஏற்றுக்கொண்டார். அநேக நாட்கள் நாங்கள் வாகனத்தில் பிரயாணம் செய்வதனால அவருடைய கர்ப்பம் கலைந்து போனது. ட்ரெயினில் இப்படி அநேக பிரயாணத்தின் நாட்களிலே கர்ப்பம் தங்கவில்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் 21 இடங்களில் ப்ரேயர் சென்டர் இருந்ததுனால ஒரு மாதத்தில் 21 உபவாச ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஊழியம் அதிகாலை 5 மணி 3 மணி தொடங்கி போய் 10:30 மணிக்கு உபவாச ஜபத்தில் அங்கு பங்கு பெறுவோம். இப்படித்தான் எங்களுடைய ஊழியம் சென்றது. 2024ஆம் ஆண்டு ஒரு நாள் தேவன் என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தை கட்டினார். அந்த நாளிலிருந்து எனக்கு ஊழியம் என்பது குறைந்து விட்டது. நான் என்னை அறியாமலேயே ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே, தமிழ்நாட்டில் 21 இடங்களிலே எனக்கு ஊழியம் கொடுத்து இன்றைக்கு இந்த வருடத்தில் என்னுடைய இந்த மனைவியானவள் கர்ப்பம் அடைந்த இந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த ஊழியமும் இல்லாமல் இருக்கிறது என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மிக கடினமான நாட்கள், 1 ரூபாய்க்கும் மிகுந்த கஷ்டப்பட்ட நாட்களாய் நான் அதை உணர்ந்தேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியானவள் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தால், ஊழியம் இல்லாத காரணத்தினாலே யாராவது ஒருவர் தசம பாகம் கொடுப்பாங்க. அந்த தசம பாகத்தில் வீட்டுடைய ரெண்ட் மட்டும்தான் கட்ட முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் தான் இருக்கும். எந்த நாளுமே திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும் கூட எதுவுமே என் கையில் இருக்கவில்லை. பல நாட்கள் என்னுடைய வாகனம் பெட்ரோல் இல்லாமல் நின்று கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த என்னுடைய மனைவி அந்த 7 மாதங்களும் என்னால் முடிந்தது தயிர் சாப்பாடு, தண்ணி ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே தான் சமாளித்து கொண்டு வந்தோம். கீரை 10 ரூபா கட்டி கீரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இப்படியே சமாளித்தோம். கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க, அதில் நெய், அதில் டேட்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு தனியாக வாங்கி கொடுக்க இப்போ திராணி இல்லைனாலும் ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு சாப்பிடுன்னு சொல்லி அவங்களும் முகம் கோணாமல் நடந்து வந்தாங்க. ஒரு நாள் 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் 2024 காலை ஒரு 10 மணிக்கு என்னுடைய மனைவி இந்த டேபிள் அருகே வந்தாங்க. நான் இங்கே ஜெபத்துக்கு உட்காந்துருந்தேன். என்னிடத்தில் வந்து, அப்பா அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை பழம் சாப்பிடணுமா ஆசையாக இருக்குது, எனக்கு பழம் ஏதாவது வாங்கி தரீங்களான்னு சொல்லி. நான் அவர்களை பார்த்தேன். என்னுடைய இருதயத்திற்குள்ளே நான் அழுவதை அவர்களுக்கு நான் அறிவிக்கலை. என் இருதயத்திற்குள்ள வேதனையில் அழுது, சரி நீ போ அப்படின்னு சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிட்டேன். அவர்கள் பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க. இதே இடத்துல உட்காந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஒரு கணவனாய் எந்த தகுதி இல்லாதவனுமாய் இருக்கிறேன். இந்த 7 மாதங்களும் ஒரு கர்ப்பிணிக்கு யார் யாரோ எவ்வளவோ காரியங்களை செய்வாங்க, நான் எதுவுமே செய்ய முடியாதவனாய் இருக்கிறேனேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி என்னுடைய இருதயத்திற்குள்ள அழுது கொண்டு இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு உட்கார்ந்தேன். அதற்கு பிறகு ஜெபம் இருந்தது. ஜெபத்துக்கு கடந்து போய்விட்டேன், மறந்து விட்டேன். அந்த நாள் அப்படியே கடந்து போனது. மனசுக்குள்ள என் மனைவி ஏதாவது பழம் வாங்கி தரீங்களான்னு கேட்ட அந்த சிந்தை, அந்த சத்தம் மட்டும் ஒலித்து கொண்டிருந்தது. மாலை 7:30 மணி
7:30 மணிக்கு நான் 8 மணி ஜெபத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த 8 to 9 o'clock ஜெபம். உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மொபைலிலே ஒரு சத்தம் வந்தது. அது என்னவென்று திறந்து பார்த்தேன். ஜிபேல யாரோ ஒருவர் 250 ரூபாய் அனுப்பி காணிக்கையாக அனுப்பியிருந்ததை பார்த்தேன். அது யார் என்றே தெரியவில்லை. ஆனால் 250 ரூபாய் வந்திருந்தது. அதை பார்த்தவுடன் அவ்வளவு மன மகிழ்ச்சி. என்ன மன மகிழ்ச்சினா, ஆண்டவர் எனக்கு போஷித்து விட்டார். இந்த 250 ரூபாவை கொண்டு அவங்களுக்கு எல்லா பழத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 8 மணி ஜெபம் தொடங்குது. வெளிவாசலிலிருந்து அவங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணி இந்த பழங்களை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீட்டிலிருந்து மேலே டீச்சர்ஸ் காலனி காரமடையை நோக்கி நடந்து போனேன். என்னுடைய வாகனத்துல பெட்ரோல் இருக்கல. நான் நடந்து போனேன். அப்படியே இந்த ப்ரேயர் பாக்கெட்டில் இந்த மொபைலை வந்துட்டு பாக்கெட்டில் இங்கே போட்டுட்டு ப்ரேயரை கேட்டுகிட்டே அப்படியே ஹைவேல நடந்து போகிறேன். 8 மணி 8:30 மணி ஆக போகுது. நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். ஆப்போசிட்டில் பழக்கடை. அப்படி ஒரு லைட்டு போட்டு ஜிகு ஜிகுன்னு வச்சுருக்காங்க. எல்லா பழங்களும் இருக்குது. மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லி எல்லா பழங்களும் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. 250 ரூபாய் என்கிட்ட இருக்குது. நான் இப்போ என்ன செய்யணும்? எல்லா பழத்துலேயும் ஒரு 2 பழமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். திருப்தி அடைய வச்சிடணும். அவளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தோட என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 250 ரூபாய் இருக்குன்ற சந்தோஷத்தோட ஆப்போசிட் கிராஸ் பண்ணணும் ரோடு. 2 சைட் திரும்பி பார்த்தா எந்த வாகனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரோடை கிராஸ் பண்ணிட்டேன். அந்த டிவைடர் கிட்ட வந்து நின்று இன்னொரு ரோடு கிராஸ் பண்ணணும். அந்த ஹைவேல திரும்பி பார்த்த இருட்டு. எந்த ஒரு வாகனமும் கிடையாது. பழக்கடை, கோழிக்கடை, மற்ற கடைகள் தான் இருக்கு. எந்த ஒரு வாகனமும் இல்லை. நான் இப்போ என்ன செஞ்சேன்? பழக்கடையை நோக்கி நடந்து போறேன். அந்த பழக்கடை நோக்கி நடந்து போய் அந்த ரோட்டினுடைய பழக்கடை வாசலு கிட்ட போகும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு பைக்கு, ஒரு வாலிபன் என்ன வேகமாக அவன் வந்த ஃபாஸ்ட்ல என்னை இந்த பகுதியில் இடது பகுதியில் அடித்தான். அடித்து என்னை தூக்கி வீசப்பட்டேன் ஹைவேல. என்னுடைய பாக்கெட்ல இருந்த மொபைல் போய் இன்னொரு இடத்துல விழுது. நான் இன்னொரு திசையில போய் விழுந்தேன். ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி வீசப்பட்டு விழுந்து ஹைவேல நான் தரையில இப்படி இந்த பக்கமாக வலதுபுறமாக விழுகிறேன். வலதுபுறமாக விழும்பொழுது என்னுடைய தலை அந்த ஹைவேயின் தரையில முட்டி இப்படி மேலே வருது. இப்படி மேலே வரும் பொழுது ஐ எம் கோயிங் டு அன்கான்ஷியஸ். இந்த இடத்துல அடிப்படுது எனக்கு. ஐ எம் கோயிங் டு அன்கான்ஷியஸ். அப்போ என்னுடைய மனதுக்குள்ள நான் சொல்றேன், ஆண்டவரே, 16 விபத்துகள் இது வரைக்கும் எனக்கு நடந்திருக்கு. இந்த 5-7 வருட ஊழியத்தில் 16 விபத்துகளிலிருந்து என்னை காத்து வழி நடத்தின தேவர். இது 17வது விபத்து. ஐ எம் டன். நான் நிறைவாக சமாதானமாக உம்மோடு வர வேண்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி மறுபடியும் என் தரையில் படும் பொழுது ஐ எம் கோயிங் அன்கான்ஷியஸ். நான் அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு அங்கிருந்தவர்கள் என்னை தூக்கிட்டு வந்து தெருவில் ஓரத்தில், அந்த ரோடு ஓரத்தில் போட்டிருக்காங்க ஒரு மரத்துக்கு அடியில். நிறைய குருவி கூடுகள் அங்கேருந்து என் மீதெல்லாம் அந்த குருவியுடைய எச்சங்கள் போட்டிருந்தது. கொஞ்ச நேரம் எல்லாரும் என்னை சுற்றி நின்றுருக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னை அடித்து அந்த பையனை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு எனக்குள்ள எலும்பு அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. ஒரு உணர்வு தான், சத்தெல்லாம் கிடையாது, எலும்புன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. உடனடியாக நான் எழும்பி நின்று விட்டேன். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கிறேன். அங்கே சுற்றிலும் கம்மினா வந்துட்டு ஒரு 30-40 பேர் சுற்றி நின்று கொண்டு இருக்காங்க. யாரும் என்னை வந்து தொடலை. ஏன்னா நான் ஒருவேளை இறந்து போயிருந்தானே அதுக்கு போலீஸ் கேஸ் ஆயிருமேனு யாருமே என்னை வந்து தொடலை. நான் அப்படியே சவத்தை போல இருந்தவன் சடுதியாக எழும்பி நின்று விட்டேன். எழும்பி நின்னதுக்கு அப்புறம் எனக்கு வழி தெரிய ஆரம்பிக்குது. என் கால்கள், என் தொடை இவ்வளவு பக்கம் இடது பக்கம் வீங்கி இருக்கு. என்னுடைய முட்டு இவ்வளோ பக்கம் வீங்கி இருக்கு. என்னுடைய இடுப்பு எலும்பு அடிபட்டிருக்கு. என்னால் நிற்க முடியல. இந்த பக்கம் முழுவதும் வலி. இங்கேருந்து வீக்கம், இவ்வளோ பெருசு வீக்கம், கையில் அடி. என்னால் முடியாமல் எழுந்து நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் காலை ஊனும் பொழுது எனக்கு வலி தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறேன். உடனடியாக அங்கேருந்து அந்த பழக்கடையிலேருந்து அந்த தாயார் ஓடி வந்து என்னை கையை எடுத்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. என் உடம்புலாம் பார்த்துட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலை, எல்லாமே உள்காயமாக இருக்குன்னு சொல்லி உடனடியாக ஹாஸ்பிட்டல் வந்துடும் இப்போ ஆம்புலன்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆப்போசிட்டில் அந்த நேரத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மொபைலை கொஞ்சம் மொபைலை கொடுங்களேன்னு கேட்குறேன். அவங்க உடனே அங்கே போய் தேடுறாங்க ஹைவேல. ஆப்போசிட்டில் அந்த பைக், என்னை அடித்த பைக்கை பார்க்குறேன். அந்த பைக்கினுடைய ஹேண்டில் பாரை காணும், அந்த பைக்கினுடைய ஃப்ரண்ட் டயரை காணும், அந்த ரிம்மை காணும், அந்த ஹெட்லைட்டை காணும். எல்லாமே கலண்டு அங்கங்கே விழுந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு வேகமாக வந்து அடித்து இந்த பைக்குக்கு இவ்வளோ ஆயிருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டே இருக்க. உடனடியாக அங்கேருந்து சொல்கிறாங்க போலீஸ் கேஸ் பண்ணிடலாம், உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சவிதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலான்னு நான் சொன்னேன். நோ,
ஏன்னா என் மனசுக்குள்ளே சொல்லுது, என்கிட்ட 250 ரூபாய் இருக்குது, என்னை மருத்துவமனை கூட்டு போயிட்டேன்னா கர்ப்பமாக இருக்கிற 7 மாத கர்ப்பிணி பெண் தனியாக அந்த வீட்டில் இருக்க யார் பார்ப்பான்? ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டானா துட்டு யார் கொடுப்பான்? சேர்த்துட்டு இவங்க போயிடுவாங்க, யார் காசு கொடுப்பான்னு மனசுக்குள்ளே பேசிட்டு நான் அங்கேருந்து அவங்கள சொன்னேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னென்ன என்னை அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டு போய் என் வீடு கீழே இருக்க என்னை விட்டுருங்க. அவங்க என்ன செஞ்சா, ஒரு ஆட்டோவில் என்னை ஏற்றி எடுத்துகிட்டு வந்து என்னுடைய வீட்டுக்கு, இந்த சவப்பெட்டி 4 பேர் தூக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தூக்கிட்டு வந்து போட்டாங்க. என்னுடைய மனைவி என்னை பார்த்து கதறினால், உடனே வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும், டிடி போடணும், உள்காயம், நாளைக்கு மென்டல் ஆயிடுவீங்க, அது ஆயிரும் இது ஆயிரும். எல்லாரும் பயந்தாங்க எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ப்ளீஸ் நீங்கள் போங்க, நான் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என் மனைவி வந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி எனக்கு குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி ரூமில் உட்கார வச்சோன்னே, இந்த டேபிள் மேலே இருக்கிற இந்த ஆயில், இந்த ப்ரேயர் ஆயிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் கீழ்ப்படிங்களேன், வாங்க மருத்துவமனைக்கு போயிடலாம். நான் சொன்னேன், நோ, எனக்கு ஒரே ஒரு உதவி உன்னால் பண்ண முடிஞ்சா பண்ணுன்னு. என்னென்னு, இந்த ப்ரேயர் ஆயிலை இந்த தலையில், இந்த கால் வலி, இந்த முதுகு இங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, இங்கெல்லாம் தேய்ச்சி விட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுறியான்னு சொன்னேன். எனக்கு ஜெபம் பண்ணாங்க. என்னை அப்படியே தரையில் படுக்க வச்சு நீ போயிருன்னு சொல்லியாச்சு. என் அருமை சகோதரனே, நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? 9வது நாள், 10 நாட்கள் நம்முடைய செகண்ட் சாட்டர்டே ப்ரேயருக்கு ஆயத்தமாகிற நாளில் தான் இப்படி நடந்துச்சு. 9 நாட்கள். 10வது நாள் நம்முடைய ஜெப மையத்தில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்று ஊழியம் செய்யவும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லவும், அபிஷேகத்தை கொடுக்கவும், ஆராதனை செய்யவும் தேவன் எனக்கு பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மருத்துவமனைக்கு போகல, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஒரு டேப்லெட் எடுக்கல, தேவன் என் எலும்புகளை உடைக்கல, தேவன் என்னை மறுபடியும் எழும்ப செய்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் இப்படி செய்கிறீங்களே. நான் அப்போ சொன்னேன் அவங்க கிட்ட, நான் ஒரு ஊழியக்காரன், இந்த ஜெப ஆயில ஜெபம் பண்ணிட்டு நான் மற்றவர்களுக்கு இது போடுங்க, நோய் குணமாகும், அந்த வியாதிகள் குணமாகும், விசுவாச வார்த்தையை சொல்லும் பொழுது நான் அதற்கு முதலில் தகுதியாக இருக்கணும். நான் தகுதியா இல்லைன்னா, என் வாழ்க்கையில தான் தகுதியுடையவனா இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கணும்? என் அருமை சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கும் நான் இதை சொல்ல காரணம் ஒன்று உண்டு. என் வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதம் செய்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியப்படுத்த. எதற்காக வென்றால், நம் ஊழியத்தின் மூலமாய் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் தினந்தோறும் நடக்குது. லட்சக்கணக்கானவர்கள் இந்த 7 வருடங்களில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில எனக்கு மிகப்பெரிய வேதனைகளையும் மிகப்பெரிய காயங்களையும் பிசாசு அனுதினமும் ஏற்படுத்த முயற்சி பண்றான். ஏன்? இந்த ஊழியத்தின் மூலமாக மற்ற ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் குணமாகறாங்க, கேன்சர் குணமாகறாங்க, வியாதிகள் தீருது, திருமணமாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தேவன் கொடுக்கிறார். இப்படி அநேக அற்புதங்களை செய்வது பிசாசுக்கு பிடிக்காது. அந்த ஜனங்களை பிசாசு இந்த உலகத்துல வைத்து நோகடிக்கணும் என்பது விருப்பம். இது விடுதலையின் ஊழியமா இருக்கிறதுனால என்னை கொலை செய்ய எத்தனையோ முயற்சிகள் நடந்தது. ஆனாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்தார். இந்த சாட்சியை நான் சொல்ல காரணம் ஒன்று மாத்திரம்தான். நிச்சயமாக முடிவு உண்டு என்ற தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் உங்கள் வாழ்க்கையும் மாறும். இதோ மீதியான இந்த ஜெப வேளையில நீங்கள் நம்முடைய 2வது சனிக்கிழமை காரமடையில் இருக்கிற நம்முடைய ஜெப மையத்திற்கு வந்து சாட்சி சொன்ன அநேக விசுவாசிகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்க போறீங்க. ஒருவேளை அந்த சாட்சிகள் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தினால், இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை 11ஆம் தேதி நம்முடைய காரமடையில் நடக்கிற உபவாச ஜெபத்திற்கு நேரில் வந்து கலந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாங்க. நிச்சயமாய் தேவன் ஒரு நன்மையை செய்வார். நமக்கு 2 ஜெப மையங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே காரமடை கோயம்புத்தூர்ல நம்முடைய உபவாச அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடத்துகிறோம். 2வது ஜெப மையமா ஆண்டவர் ஒரு புது ஜெப மையத்தை விருதுநகர் சாத்தூர் என்ற இடத்துல கொடுத்திருக்கிறாரு. அங்க 3வது சனிக்கிழமைகளிலே ஜெபத்தை நடத்துறோம். இதே அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம். என் அருமை சகோதரனே, நேரில வாங்க, குடும்பமா வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்துக்கு வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை சாட்சியாக பகிர்ந்திருக்கிறாங்க. போய் நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு கிட்னியில் ப்ராப்ளம், எங்கள் அன்னிக்கு கேன்சரு, எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கும் கூட்டிகிட்டு வந்தோம். நான் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் விசுவாசத்தோடு போகிறோம். அடுத்த மாதம் வந்து எங்கள் அண்ணனை அண்ணி சாட்சி சொல்லணும். சரி, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ப்ரேயருக்கு கலந்து தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவர் கொடா கூடி நன்றி சொல்கிறேன். சிஸ்டர், நீங்கள் ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒப்பீனியன் என்ன ஜெபத்தை பற்றி? மன நிறைவோடு இருக்கேன். நான் மன கஷ்டத்தோடு வந்தேன். ஃபாஸ்ட்டு சொன்ன மாதிரி வெறுமையான பாண்டம் வந்து வெறுமையாக போகாமல் நான் நிரம்பி போகிற அளவுக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன். வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தானே? கண்டிப்பாக.
ஆல்ரெடி இப்போவே கடவுள் என்னை நிறைய விசுவாசிச்சிருக்காரு. இன்னமும் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்பார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்ஸ். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களா? இந்த ஜெபம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அற்புதம் மட்டும் தான் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் பாஸ்டர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, அது எனக்கு நல்லா தெரியும். அநேக சாட்சிகளை காலையில் சொன்னாங்க. நல்லா சத்தியத்தை உண்மையை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துறதை மட்டும் சொல்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் அவர் போகிறதில்ல. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் தான் சொல்கிறாரு. இந்த பகுதியில் எல்லா மக்களும் கர்த்தருடைய ரட்சிப்புகள் வரணும், வரிக்கு ஆயத்தமாகணும். அதை பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து கர்த்தர் அவரை பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே. இன்னைக்கு ஜெபம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? பதமாக இருந்ததுங்க. அதாவது எனக்கு என்னோட உள்ளத்தில் வந்துட்டு நான் எதையும் எதிர்பார்த்து வரல, ஆனால் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த இடத்த நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு ஆண்டவர் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகுது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களா? இந்த ஜெபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுமா. அவருடைய செய்தி, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே, ஆண்டவர் ஆவியானவர் இங்கே நடத்துதல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாக நடக்கும்னு சொல்லி தான் நான் விசுவாசிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய டெஸ்டிமனி கேட்டோம். அது போல் அவரும் வந்து டெஸ்டிமனி நிறைய சொன்னார். அதனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கட்டாயமாக நடக்கும்னு சொல்லி. சரிம்மா, தேங்க்யூ. பாட்டி, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களா? ஜெபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு வந்திருக்குன்னு. இன்னைக்கு முதல்ல வந்திருக்கிறேன். பாஸ்டர் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தனிப்பட்ட ஜெபம் பண்ணார். நான் அபிஷேகத்தில் பெற்று இருந்து நான் ஜெபிக்காதவளாக இருந்திருக்கிறேன். இதனால இப்போ அதை ஜெபம் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறேன். அடுத்த மாதம் சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, பாஸ்டர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இருந்துச்சுமா. யூடியூப்பில் பார்ப்பேன், அதனால நீ வந்தேன். சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக தான் வந்திருக்கிறேன். சரி, தேங்க்ஸ் பண்ணி வந்தீங்களா? இன்னைக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? பாஸ்டர் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. நல்லா இருந்துச்சு. அவர் பேசின வார்த்தையும் அவர் வசனமும் அவர் கொடுத்த செய்தியும் எல்லாருக்கும் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? நடக்கணும், நடந்துருச்சு. அப்படி அதனால் இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நல்லா இருந்தது. நான் யூடியூப் பார்த்து தான் இன்றைக்கி வந்தேன். இங்கே ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு சந்தோஷமாக சமாதானம். உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். ஓகே.